அடகில் இருக்கும் தங்க நகைகளை மீட்டு 10 நிமிடங்களில் பிரைம் கோல்ட் ஹப் மூலம் அதிக விலைக்கு விற்க 7997990028 தொடர்பு கொள்ளவும். சம்மர் வந்தாச்சு. What's your plan for this holiday? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். GT Holidays. GT Holidays, South India's #1 travel brand. பாகிஸ்தானும் இந்தியாவும் மோதணும் அப்படின்ற வாரை வந்து சைனா விரும்புது அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் வந்து. ஸோ இப்போ வந்து சைனாவோட கேம் பிளான் என்னவா இருக்கு? இந்த வார் கண்டினியூ ஆகிறதுல கொஞ்ச நாள் நீடிக்கிறதுல சைனாக்கு மிகப்பெரிய லாபம் உண்டு. இந்தியா மேல அவங்க தொடுத்திருக்கிற போரானது வந்து ஒரு விதமான பொருளாதார போரை வந்து ஒரு ராணுவ போரா மாற்ற பார்த்தாங்க. இல்ல ராணுவ போர் மூலமா இதை பொருளாதார போரா மாற்ற பார்த்தாங்க. நான் உங்களை அடிக்க தேவையில்லை, ஆனா உங்களோட நிலைக்குலைய வைக்கிறது வந்து எதிரானா ஹைட்ரோவார். அந்த போர்க்காலத்தில் ஒரு இந்திய வெப்பனுக்கும் அவங்க யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ஆயுதத்துக்கும் ரெண்டு ஆயுதத்துக்கு நடுவில் நடக்கும்போது அவங்க ஆயுதம் ரெண்டாம் தரமாகவும் மற்ற ரகமாகவும் இருக்கிறது உலகமே பார்த்துருச்சு. காஷ்மீரில் சைனா போட்ட பிளான் போன வாட்டி நம்ம டிஸ்கஸ் பண்ணோம், இந்த ரோடு எக்ஸ்டென்ஷன் பிளான், அதுக்கு ஒரு முட்டுக்கட்டை வந்திருக்கு. ஸோ நிலத்திலையும் அவங்களோட மூவ்மெண்ட்டை வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிட்டோம், கடல்லையும் அவங்களோட மூவ்மெண்ட் வந்து இன்னைக்கு அச்சுறுத்தலுக்கு ஆளாக்கப்பட்டுள்ளது. ஸோ சைனா வந்து இப்போ என்ன மாதிரி சூழ்நிலை இருக்குடான்னா, இட்ஸ் இன் a catch-22 situation. So now the world is realizing Chinese weapons are not up to the mark. இவையெல்லாம் வந்து காப்பி அடிக்கப்பட்டன, இவையெல்லாம் அமெரிக்காவிடமிருந்து திருடின டெக்னாலஜி வச்சு ரீசைக்கிள் பண்ணது. இன்ஃபேக்ட் லைசன்ஸ் ப்ரொடக்ஷன் கூட இல்லை. ட்ரம்ப்போட ஒரு ஸ்டேட்மெண்ட் பார்த்தீங்கன்னா, அவர் F-22 இஸ் நாட் J-20 அப்படின்னு சொல்லியிருப்பாரு. இந்திய விமானப்படை சேர்ந்த பல விமானங்கள் தாக்கப்பட்டன, பைலட்டுகள் பிடிபட்டார்கள், இது மாதிரி ஒரு பிம்பத்தை கட்டமைச்சாங்க. 10ஆம் தேதி என்னைக்கு சர்கோடாவையும் 11 ஏர்ஃபீல்டையும் இன்க்ளூடிங் நூர்கான் ஏர்பேஸ் உட்பட 11த்தையும் அடிச்சோமோ, அன்னைக்கு நாட் ஓன்லி பாகிஸ்தான் ப்ராபகண்டா விழுந்துருச்சு, சைனா ப்ராபகண்டாவும் படுத்துக்குச்சு. சைனா வந்து இன்னைக்கு அவங்க கை ஓங்கினதா அவங்க கருதிட்டு இருக்காங்க. இன்னொன்று மறந்துடக்கூடாது, ரஷ்யா இஸ் ஆல்சோ வெயிட்டிங் ஃபார் இட்ஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. இந்தியா வந்து நேரடி போர் மூலம் ஜெயிப்பதற்கு அவர்கள் அணுக மாட்டார்கள். ஆனால் உள்நாட்டு பிரச்சனைகளை அதிகப்படுத்துவதற்கு சைனா பல முயற்சிகளை எடுக்கும். ஃபார் யுவர் இன்ஃபர்மேஷன், லெட் மீ ரிவீல் யூ தி ஃபேக்ட். கூடங்குளம்ல நடந்த பிரச்சனையில கூட சைனாவோட கை இருந்திருக்கு. இங்கே அவருக்காக வக்காலத்து வாங்கும் நிறைய பேர் இருக்கிறார்கள். சொல்ல முடியாத ஒரு பெரிய டேமேஜ் வந்து நம்ம ஏற்படுத்தியிருக்கோம் இன்டைரக்டாவே. பாகிஸ்தான் அடிச்சது மூலியமா அந்த ஆபரேஷன் சிந்தூர் மாதிரி ஏற்படுத்தி விட்டோம். ஸோ இப்போ அவங்க வந்து அடுத்து என்ன செய்ய போறாங்க? என்னை பொறுத்த வரைக்கும் இனிமேல் வரக்கூடிய காலகட்டம், குறிப்பிட்டு சொல்லணும்னா நம்மளோட நார்த் ஈஸ்ட் பகுதிகளில் உள்நாட்டு கலவரங்கள் வெடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. மணிப்பூர் மாதிரி பிரச்சனைகளை சைனா திரும்பியும் உண்டாக்குறதுக்கு they will try their level best. ஆதன் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இந்த சிறப்பு நேர்காணலில் நம்முடன் இணைந்திருக்கிறார் டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட் நிரஞ்சன் அவர்கள். சார் வணக்கம். ஜெயின் வணக்கம். ஜெய்ஹிந்த் சார். நம்ம போன நேர்காணல்லையே சைனாவை தொட்டு ஒரு சில விஷயங்களை வந்து பேசியிருந்தோம். குறிப்பாக வந்து ஆப்ரேஷன் சிந்தூரில் பாகிஸ்தான் பயன்படுத்தின அவங்களுடைய அந்த வார்ஃபேரில் அவங்க பயன்படுத்தின விஷயங்களில் சைனாவுடைய ஏர்கிராஃப்ட்லேருந்து அவங்க கொடுத்த டெக்னாலஜிலேருந்து இது எல்லாம் எப்படி வந்து ரொம்ப மோசமாக வந்து ஃபெயிலியர் ஆச்சு அப்படிங்கிறதும், இதனால் அவங்களுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய இம்பேக்ட் என்ன அப்படிங்கிற விஷயத்தையும் பேசியிருந்தோம். இப்போ இதில் சைனா இப்போ சமீபமாக நகர்த்தி வர இந்த காய்களை பார்க்கும்போது இப்போவும் பாகிஸ்தானுக்கு வந்து கன்டினியூஸாக அந்த டிஃபென்ஸில் வந்து அவங்க சப்போர்ட் பண்ணுறதாகட்டும், இல்லை தொடர்ச்சியாக வந்து இந்தியாவுக்கு எதிரான நடவடிக்கைகளை வந்து முடுக்கி வர்றதாகட்டும். ஸோ இப்போ வந்து சைனாவோட கேம் பிளான் என்னவா இருக்குது? ஏன்னா இதுக்கு முன்னாடி என்ன சொன்னாங்க அப்படின்னா, இந்த வாரை வந்து பாகிஸ்தானும் இந்தியாவும் மோதணும் அப்படின்ற வாரை வந்து சைனா விரும்புது அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் வந்து வலுவாக வைக்கப்பட்டது. ஸோ இப்போ சைனாவுடைய கேம் பிளான் என்ன, அவங்க எதை நோக்கி நகர்றாங்க அப்படின்னு பார்க்குறீங்க? உங்களோட முதல் கேள்விக்கு நான் பதில் சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு, இந்த வார் கண்டினியூ ஆகிறதுல, அதாவது இது கொஞ்ச நாள் நீடிக்கிறதுல சைனாவுக்கு மிகப்பெரிய லாபம் உண்டு. ரெண்டு காரணங்கள். ஒன்று, இந்தியாவோட பொருளாதாரத்தை ஒரு போர்க்கால பொருளாதாரமாக மாற்றும்போது அந்த பொருளாதாரமானது கொஞ்சம் சரிவை சந்திக்கும். சைனாவோட பொருளாதாரம் மிகப்பெரிய சரிவை உள்நாட்டில் சந்திச்சிட்ருக்கு. இன்ஃபேக்ட் லேட்டஸ்ட் டேட்டா என்ன சொல்லுதுறான்னா, 47 மில்லியன் சைன மக்கள் நகரங்களில் இருந்து திரும்பி கிராமங்களுக்கு திரும்பி சென்றுள்ளார்கள். அவங்களோட மாதாந்திர வருமானம் வந்து விழுந்துட்டு வருது.
அப்போ அது வருடாந்திர வருமானத்தையும் பாதிக்கும் இல்லையா? ஸோ 47 மில்லியன் இது வந்து இந்த டேட்டா சைனா வந்து எப்பவுமே டேட்டா வந்து ஒழுங்காக கொடுக்க மாட்டான். ஃபட்ஜப் பண்ணுறதுல, அதாவது அதை திருத்தம் பண்ணுறதுல, அதில் வந்து மாற்றங்கள் பண்ணுறதுல, அவனுக்கு தேவையான அளவுக்கு மாற்றிக்கிறதுல சைனா வல்லவர்கள். அந்த அந்த கண்ணோட்டத்துலேருந்து நம்ம சைனாவை எடுத்து பார்த்தோம்னா சைனா நிறைய மிஸ்ஷிஃப் பண்ணியிருக்காங்க. சைனாவோட பொருளாதாரம் மந்த நிலைக்கு போயிருக்கு. நம்ம பொருளாதாரம் எப்படி இருக்குடான்னா இன்ஃப்ளேஷனரி, கொஞ்சம் இன்ஃப்ளேஷன்னா கொஞ்சம் டிமாண்ட் இருக்கு மார்க்கெட்டில் பொருட்களுக்கு. இங்கே அங்கே டிமாண்ட் இல்லை, சப்ளை அதிகமாக இருக்கு, பொருட்கள் அதிகமாக இருக்கு, வாங்குறதுக்கு ஆட்கள் இல்லை. ஸ்டார்டிங் ஃப்ரம் ரியல் எஸ்டேட் எல்லாமே மந்த நிலை. எவர்கிரேட் கிரைசிஸ்லேருந்து எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆட்டோமொபைல் செக்டார் பார்த்தீங்கன்னா ஸ்டீல் செக்டார் எல்லா செக்டார்லையுமே தேக்க நிலை வந்திருக்கு. இந்த தேக்க நிலையானது சைனாவை வந்து மிகப்பெரிய அளவில் பாதிக்கும். ஸோ இந்த பாதிப்புகள்ல இருந்து சைனா வெளியே வரணும்டான்னா அவனுக்கு யார் டைரக்டாக ஆப்போசிட்ல இருக்காங்கன்னு சொல்லிட்டு அவன் பார்க்கும்போது இந்தியா. அதே தருணத்தில் டேரிஃப் வார் வந்தது, அமெரிக்காவோட டேரிஃப் வார். இது சைனாவை இன்னும் வந்து அச்சுறுத்தக்கூடும்னு சொல்றதுனால நம்மளோட ஜனாதிபதிக்கு ஒரு லெட்டர் சி எழுதினார். இட் இஸ் அ டைம் தட் எலிஃபண்ட் அண்ட் டிராகன் ஷுட் ரெண்டு பேரும் ஒன்றா சேர்ந்து வேலை பார்க்கணும், ரெண்டு பேரும் ஒன்றா சேர்ந்து மேலே வரணும்ன்ட்டு. எலிஃபண்ட்ன்றது நம்ம கண்ணுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு உண்மை. அப்படின்னு ஒரு அனிமல் இருக்கு, டிராகன். எனக்கு தெரியாது, உங்களுக்கு தெரியுமா எங்கேயாவது டிராகன் இருக்கிறது? இல்லை இல்லை, அது ஒரு மித். எஸ், அது ஒரு ஒரு பிம்பம். டிராகன் அப்படின்றது ஒரு எப்பயோ பழங்காலத்தில் ஒன்று இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அது வாயிலேருந்து புகை கக்கும், அது பயங்கரமானது அப்படி. இந்த ஒரு பூச்சாண்டித்தனமான ஒரு ஒரு இதை தான், தோற்றத்தை தான் சில விஷயங்களில் சைனா காட்டினதா பரவலாக எல்லாருக்கிட்டையும், குறிப்பிட்ட அமெரிக்கா கிட்ட இருந்து வரக்கூடிய பேச்சுக்களே சைனா இஸ் அ பேப்பர் டைகர் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே எழுத ஆரம்பித்தாங்க. உதாரணத்துக்கு சைனீஸ் அப்சர்வர்னு ஒரு பேப்பர் வருது, அதுலேயே பாருங்க சைனா இஸ் அ பேப்பர் டைகர்னு எழுதுறாங்க. ஸோ இது வந்து அமெரிக்கன்ஸ் தான் அதை பண்ணுறாங்க. நான் அதை அடிப்படையாக நான் மொத்தத்தையும் நான் வந்து அப்படியே அவங்க சொல்கிறதெல்லாம் உண்மைன்னு எடுத்துக்கவும் முடியாது. இந்த தருவாயில் இந்தியா எடுத்திருக்கிற முயற்சி, இந்தியா மேல் அவங்க தொடுத்திருக்கிற போரானது வந்து ஒரு விதமான பொருளாதார போரை வந்து ஒரு இராணுவ போராக மாற்ற பார்த்தாங்க. இல்லை, இராணுவ போர் மூலமாக இதை பொருளாதார போராக மாற்ற பார்த்தாங்க. பட் அவங்க எதிர்பாராதது இந்த சண்டை வந்து நான் கான்டாக்ட்லெஸ், அதாவது கான்டாக்ட்லெஸ் கைனடிக் கான்ஃப்ளிக்டாக மாறும் அப்படின்றத அவங்க எதிர்பார்க்கல. ரெண்டாவது, பாசிவ் வாராக மாறும். பாசிவ் வார்னு நான் சொல்லக்கூடியது, அதாவது அடிக்காமல் அடி கொடுக்கறது. நான் உங்களை அடிக்க தேவையில்லை, ஆனால் உங்களோட நிலைக்குலைய வைக்கிறது வந்து எதிரானா ஹைட்ரோ வார். பாகிஸ்தானுக்கு தன் நிறுத்தினதை வந்து இதெல்லாம் வந்து அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணாது. இதெல்லாம் வந்து நமக்கு நாமே கிழித்து கொண்ட இந்த கோடுகளை நாம் தாண்ட மாட்டோம் அப்படின்னு சொல்கிற கோடுகளை அழிச்சிட்டு புது கோடுங்களை கிழிச்சிக்கிட்டோம். ஸோ இது சைனா எக்ஸ்பெக்ட் பண்ணல. சைனாவோட 2 நம்ம உத்து கவனிச்சோண்டான்னா அவன் பாகிஸ்தான் ஆர்ம் பண்ண ஆரம்பித்தான். JF-17 ஆகட்டும், அது 2 பேரும் ஜாயிண்டாக டெவலப் பண்ண பிளேன். அது J-10C வந்து அவங்களோட சோகால்டு அவங்களோட உயர் ரக போர் விமானம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லிக்கிறாங்க. அவங்களோட PL-15E மெசைலு, ஷாஹீன் மெசைலு கிட்ட ப்ளஸ் அவங்க கொடுத்துருந்த ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம்ஸ். அதாவது நம்மளோட ஒரு ஏவுகணையானது உள்ளே போகும்போது அந்த ஏவுகணையை வந்து இன்டர்செப்ட் பண்ணுறதுக்கு தான் அந்த ரேடார் இருக்கும், இல்லை நம்மளோட பிளேன் இன்டர்செப்ட் பண்ணுறதுக்கு அந்த ரேடார் இருக்கும். இந்த ரேடாரை நம்ம எப்படி பண்ணோம்னா லக்ஷயான்னு சொல்லக்கூடிய ஒரு டிகாய், கிட்டத்தட்ட அது ஒரு பிளேன் மாதிரி, ஆனால் பிளேன் இல்லை அது. அதை உள்ளே அனுப்பும்போது டிகாய் அதுக்கு டெரிட்டரிக்குள்ளே போக முடியும், ஃப்ளை பண்ண. பிளேனோட எல்லா தன்மையும் உண்டு, ஆனால் பைலட்லெஸ். ஒரு ட்ரோனுன்னு வச்சுக்கோங்களேன், பெரிய ரக ட்ரோன்னு வச்சுக்கோங்களேன், பட் பேசிவ் ட்ரோன். அது வந்து குண்டு மலை அதெல்லாம் பொழியாது. உள்ளே போகும்போது அது டிகாய்க்கு யூஸ் பண்ணும்போது அது சிக்னேச்சர்ஸை வந்து ஒரு ரஃபேல் மாதிரி ஒரு கண்ணோட்டத்தை உருவாக்குறதுக்கும், இல்லை ஒரு நம்மளோட சுக்காய் மாதிரி கண்ணோட்டத்தை உருவாக்குறதுக்கும் அது கிரியேட் பண்ணிச்சு. அப்போ என்ன பண்ணாங்க, சைனா ரேடார்கள் அதை பார்த்து அதை
தயாரிக்க ஆரம்பிச்சாங்க. எப்போ அதை தயாரிக்க ஆரம்பிச்சாங்க, நம்ம ரேடார் அதை பிக்கப் பண்ண ஆரம்பிச்சது. ஸோ அவங்க ஏர் டிஃபென்ஸ் எல்லாத்தையும் நம்மளால அடிக்க முடிஞ்சது. ரெண்டாவது நம்மளோட சொந்த வெப்பன் சிஸ்டம்ஸ் வந்து ஏஐ இன்டிகிரேட்டடாக இருந்ததாலையும் ப்ளஸ் இண்டிபெண்ட்டாக அட்டானமஸாக ஒர்க் பண்ணக்கூடியது. ஒரு இதானது ஒரு ஆகாஷ் தீர் சிஸ்டமானது அது இண்டிபெண்ட்டாக அட்டானமஸாக ஒர்க் ஆகும். அது இன்னொன்றுக்கு கனெக்ஷன் இல்லாமல் அந்தந்த ஏரியாலேயே. ஸோ மல்டி லேயர் டிஃபென்ஸ் வந்து நம்ம கட்டியிருந்தோம். இது வந்து சைனா எதிர்பார்க்கல. இதால் அவங்களுக்கு மிகப்பெரிய இழப்புகள் சந்திக்க வேண்டியதாக நேரிட்டது. இந்த இழப்புகள் பாகிஸ்தான் இராணுவத்துக்கு ஏற்பட்ட இழப்புகளை நீங்கள் பார்க்கலாம், நாம் பார்க்கலாம். பட் நீங்கள் மறந்துடக்கூடாது, சைனாவோட JF-17 பர்மாக்கு, அது தவிர்த்து பல நாடுகள் இன்க்ளூடிங் அசர்பைஜான், இது போன்ற நாடுகளுக்கு அவங்க சப்ளை பண்ணுறதுக்கு ரெடி ஆகிட்டு இருந்தாங்க. பட் அந்த பிளேன்கள் வந்து இன்னைக்கு ஓகே இந்தியாவோட கம்பேர் பண்ணும்போது இந்த பிளேனோட தரம் குறைந்ததாக இருக்கிறது, ஸ்டாண்டர்ட் இல்லைன்னு சொல்லும்போது கண்டினியூஸாக கடந்த 15 நாட்களாக 5.5% அவங்களோட ஷேர் வேல்யூ, அவங்களோட டிஃபென்ஸ் ஷேர் வேல்யூ, ஏவிக், செங்குடு, ஜூசு, ஹாங்டாங் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கம்பெனி ப்ளஸ் அவங்களோட யுஏவி கம்பெனி, இது மாதிரி நிறைய கம்பெனிஸ் இருக்குது. அவங்களோட டிஃபென்ஸ் மொத்த இண்டஸ்ட்ரீஸுமே 5.5% ஷேர்ஸ் வந்து விழுந்திருக்கு. இது ஒரு பெரிய சரிவாக பார்க்குறாங்க. ரெண்டாவது சைனாவோட டெக்னிக்கல் இன்வின்சிபிலிட்டியை வந்து அவங்க டெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதாவது எங்களோட வெப்பனோட குவாலிட்டி என்ன அப்படின்னு வந்து ஒரு போர்க்காலத்தில் தான் டெஸ்ட் பண்ண முடியும். அந்த போர்க்காலத்தில் ஒரு இந்திய வெப்பனுக்கும் இந்தியா யூஸ் பண்ணக்கூடிய ஒரு கருவிக்கும் அவங்க யூஸ் பண்ணக்கூடிய ஒரு கருவிக்கும் ஆயுதத்துக்கும் 2 ஆயுதத்துக்கு நடுவில் நடக்கும்போது அவங்க ஆயுதம் 2ஆம் தரமாகவும் மற்ற ரகமாகவும் இருக்கிறது உலகமே பார்த்துருச்சு. டோன்ட் ஃபர்கெட், இந்த வார் வந்து டெலிவைஸ்டு வார். யாரும் பார்க்கல, நம்ம வந்து தெரியல அப்படின்னு சொல்லவே முடியாது. லைவ் டிவியில் நம்ம எல்லாரும் பார்த்தோம். அங்கே சர்ரன் ரெட் கலரில் ஒன்று வரதும் நம்ம இன்டர்செப்ட் பண்ணுறதும் எல்லாரும் பார்த்தோம். இதனால் சைனாவுக்கு வந்து மிகப்பெரிய உள்நாட்டுக்குள்ளே அது அதிருப்தியை உண்டாக்கியிருக்கு. சைனாவோட PLAவோட கேப்பபிலிட்டியை வந்து கேள்விக்குறியாக்கியிருக்கு. இதனால் தைரியம் அடைந்தவர்கள் வெறும் இந்தியா இல்லை, பிலிப்பைன்ஸ், தாய்வான், வியட்நாம், இந்த சவுத் சைனா சீல இருக்கக்கூடிய முக்கியமான கண்ட்ரிஸ் எல்லாம் அவங்க எல்லாருக்குமே தைரியம் வந்திருக்கு. ரெண்டாவது காஷ்மீரில் சைனா போட்ட பிளான் போன வாட்டி நம்ம டிஸ்கஸ் பண்ணோம், இந்த ரோடு எக்ஸ்டென்ஷன் பிளான், அதுக்கு ஒரு முட்டுக்கட்டை வந்திருக்கு. ஸோ நிலத்துலேயும் அவங்களோட மூவ்மெண்ட்டை வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிட்டோம், கடல்லையும் அவங்களோட மூவ்மெண்ட் வந்து இன்னைக்கு அச்சுறுத்தலுக்கு ஆளாக்கப்பட்டுள்ளது. ஸோ சைனா வந்து இப்போ என்ன மாதிரி சூழ்நிலை இருக்குடான்னா, இட் இஸ் இன் அ catch-22 சிச்சுவேஷன். முன்னோக்கி போனாலும் பிரச்சனை, பின்னோக்கி காலடி எடுத்து வச்சா உள்நாட்டு பிரச்சனை. சைனா தன்னைத்தானே ஒரு சக்தி வாய்ந்த ஒரு பலம் வாய்ந்த ஒரு நாடாக ப்ரொஜெக்ஷன் கொடுத்தது. ஆனால் உங்களோட பார்வைக்கு எல்லாரோட பார்வைக்கும் கடைசியாக அவங்க எப்போ சண்டை போட்டாங்கன்னு எடுத்து பார்த்தீங்க, 1978, 79 நினைக்கிறேன், ஸ்பாட்லே ஐலாண்ட், பாரஸ் ஐலாண்ட், ஸ்பாட்லே ஐலாண்ட், வியட்நாம் கூட போட்ட சண்டை, அதுலேயே தோத்தாங்க, ஆப்ஜெக்டிவ் அச்சீவ் பண்ண முடியல. அதுக்கப்புறம் எந்த சண்டை போட்டிருக்கு சைனா? ஒரு காலத்தில் சொல்லுவாங்க, இங்கே மூலகோத்திரம்னு ஒன்று இருந்தது, பஸ் ஸ்டாண்டு தெரியுமா? ஓகே. அங்கே ஒரு 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 நெஃபேரியஸ் எலிமெண்ட், ஒரு சொல்லப்போனால் ஒரு சின்ன ரவுடி ஒருத்தர் இருந்தார். அவர் எப்படிப்பட்ட வர்றான்னா, அவருக்கு முடம், அவர் கால் இல்லை, அவரை சுற்றி ஒரு 4 பேர் உட்காந்துருப்பாங்க. ஏய் காசு போட்டு போ அப்படின்னு வர, அவர் ஏந்து வந்தால் அவ்வளோதான், ஏந்து வந்தால் இப்படியே மிரட்டிட்டு இருந்தாங்க. ஒரு நாள் எவனோ ஒருத்தன் காசு போடாதவன் ஏந்து வர சொல்கிறா அப்படின்னாங்க. கடைசி தான் தெரிஞ்சுதான் அவரால் ஏந்திரிக்கவே முடியாது அப்படின்ட்டு. ஸோ நவ் த வேர்ல்ட் இஸ் ரியலைசிங் சைனீஸ் வெப்பன்ஸ் ஆர் நாட் அப் டு த மார்க். இவையெல்லாம் வந்து காப்பி அடிக்கப்பட்டன, இவையெல்லாம் அமெரிக்காவிடமிருந்து திருடின டெக்னாலஜி வச்சு ரீசைக்கிள் பண்ணது. இன்ஃபேக்ட் லைசன்ஸ் ப்ரொடக்ஷன் கூட இல்லை. இண்டஸ்ட்ரியல் எஸ்பினேஜ் வந்து சைனா இஸ் அ மாஸ்டர். ஸோ அதை அவங்க கச்சிதமாக பண்ணதால் அவங்களால
அதனால தான் ட்ரம்ப்போட ஒரு ஸ்டேட்மெண்ட் பார்த்தீங்கன்னா அவர் F-22 இஸ் நாட் J-20 அப்படின்னு சொல்லியிருப்பார் ட்ரம்ப். அது வெளியிலேருந்து பார்த்தா அதே தோற்றம் எல்லாமே அதே மாதிரி இருக்கும். ஆனால் அதோட த்ரஸ்ட்டு கேப்பபிலிட்டி அதெல்லாம் வந்து இன்னைக்கு டெஸ்ட் பண்ணியிருக்காங்களா, இன்னைக்கு பேட்டில் கண்டிஷனில் அது ஒரு நிஜமான போரில் வந்து அது எப்படி பர்ஃபார்ம் பண்ணணும்னு பார்த்தா யாருக்கும் தெரியாது. அவங்களோட வெப்பனை டெஸ்ட் பண்ணுறதுக்கு பாகிஸ்தானை வந்து செலக்ட் பண்ணிக்கிட்டாங்க. ஆனால் கொஞ்ச நாளாவது அது டெஸ்ட் பண்ணும்போது கொஞ்ச நாள் சர்வே ஆகும். அட்லீஸ்ட் அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணது 15 நாட்கள். ஆனால் 3 நாளில் இது மாதிரி கதை முடிஞ்சிடும்னு சொல்லிட்டு நோபடி எக்ஸ்பெக்டட் இட். எஸ்பெஷலி சைனா எதிர்பார்க்கல. இது நடுவில் சைனா இந்த 3 நாட்களில் அந்த 8th and 9th அவங்க அட்டாக் நடக்கும்போது சைனா வந்து அல் ஜசீரா டிவி மூலம் மற்ற சில சேனல்கள் மூலம் இன்னும் சொல்ல போனால் குளோபல் டைம்ஸ் மூலம் ஒரு கண்ணோட்டத்தை பில்ட் பண்ணாங்க. இந்திய விமானப்படை சேர்ந்த பல விமானங்கள் தாக்கப்பட்டன, பைலட்டுகள் பிடிபட்டார்கள், இது மாதிரி ஒரு பிம்பத்தை கட்டமைச்சாங்க. அதுக்கு சோஷியல் மீடியா வாரியர்ஸ், உல்ஃப் வாரியர்ஸை யூஸ் பண்ணி பரவலாக விஷயத்தை வந்து ஃப்ளோட் பண்ண வச்சாங்க. ஆனால் எப்போ இந்த பிம்பம் உடஞ்சதுன்னா 8-9 சஸ்டெயின் ஆச்சு அந்த பொய்யானது. 10ஆம் தேதி என்னைக்கு சர்கோடாவையும் 11 ஏர்ஃபீல்டையும் இன்க்ளூடிங் நூர்கான் ஏர்பேஸ் உட்பட 11த்தையும் அடித்தோமோ அன்னைக்கு நாட் ஓன்லி பாகிஸ்தான் ப்ராபகண்டா விழுந்துருச்சு, சைனா ப்ராபகண்டாவும் படுத்துக்குச்சு. இப்போ நமக்கு இருக்கக்கூடிய கேள்வி என்னன்னா, இப்போ அவங்களுக்கு வந்து ஒரு தவிர்க்க முடியாத சொல்ல முடியாத ஒரு பெரிய டேமேஜ் வந்து நம்ம ஏற்படுத்தியிருக்கோம் இன்டைரக்டாவே. பாகிஸ்தான் அடிச்சது மூலியமா அந்த ஆபரேஷன் சிந்தூர் அளவு ஏற்படுத்தி விட்டோம். ஸோ இப்போ அவங்க வந்து அடுத்து என்ன செய்ய போறாங்க? குறிப்பா வந்து இப்போ நாம ஏற்படுத்திருக்கக்கூடிய இந்த டேமேஜ் அப்படிங்கிறது அவங்க இண்டஸ்ட்ரி வைஸா ஏற்கனவே நீங்க சொல்ற மாதிரி அவங்களுடைய எக்கனாமியே வந்து ஒரு தள்ளாடக்கூடிய ஒரு ஸ்டாக்னண்டா இருக்க சுச்சுவேஷன்ல இருக்கு. அப்படிங்கிற போது இப்போ அவங்க நம்மளை நோக்கி என்னென்ன விஷயங்கள் செய்ய போறாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி. என்னை பொறுத்த வரைக்கும் இனிமேல் வரக்கூடிய காலகட்டம் குறிப்பிட்டு சொல்லணும்னா நம்மளோட நார்த் ஈஸ்ட் பகுதிகளில் உள்நாட்டு கலவரங்கள் வெடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. மணிப்பூர் மாதிரி பிரச்சனைகளை சைனா திரும்பியும் உண்டாக்குறதுக்கு தே வில் ட்ரை தேர் லெவல் பெஸ்ட். ப்ளஸ் அவங்க ஆக்டிவேட் பண்ணியிருக்கிற அவர்களுக்கென்று வேலை செய்யும் இந்த சோஷியல் மீடியா வாரியர்ஸ் இவங்க மிஸ்இன்ஃபர்மேஷன் வார்ஃபேரை வந்து அதிகப்படுத்துவாங்க. பாகிஸ்தானை யூஸ் பண்ணி மேபி இந்த மந்த் ஆஃப் இன்னும் 2-3 மாதம் கழித்து ஆகஸ்ட் டைமில் ஏதோ ஒரு பிரச்சனையை உண்டாக்குறதுக்கு இந்தியாவில் பார்ப்பாங்க. ஏன்னா ஆல்ரெடி வக்ஃப் ஆக்ட் வந்து இங்கே கோர்ட்டில் நடந்துக்கிட்டு இருக்கு. ஸோ அப்போ பாகிஸ்தானை யூஸ் பண்ணி ஏதோ ஒரு பிரச்சனையை உண்டாக்குறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. வெஸ்ட் பெங்காலில் பிரச்சனையை உண்டாக்குறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. இதெல்லாம் அவங்க கையாளுற விதம், அதாவது உள்நாட்டு அமளி தான் வந்து சைனாக்கு இப்போ கை கொடுக்கும் என்ற ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது. ஸோ இன்டர்னல் செக்யூரிட்டியை நம்ம கொஞ்சம் அதிகம் கவனிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கு. அந்த இன்டர்னல் செக்யூரிட்டி கவனிக்கிறதுன்றது எப்படி கவனிக்கணும்டான்னா வெறும் அச்சுறுத்தல்கள் மூலமாகவோ இல்லை என்ஐஏ ரைடுகள் மூலமாகவோ மாத்திரமல்ல, விழிப்புணர்வு நம் மக்களுக்கு தேவை. இன்ஃபர்மேஷன் பாசிங், கவர்மெண்ட்டுக்கும் மக்களுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய அந்த மெசேஜிங், அது வந்து கொஞ்சம் நம்ம இன்க்ரீஸ் பண்ணணும். சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்ஸ்ன்னு சொல்லிட்டு மற்ற நாடுகளுக்கு தெரிந்தோ தெரியாமலோ அவர்களுக்கு வேலை பார்க்கும் நபர்கள் அவர்களை ஊர்ந்து கவனிக்கணும். இந்த ஃபேக் நியூஸ் பெட்லிங் பண்ணுறவங்கள கிராஸ் செக் பண்ணுறது, இது அதிகம் பண்ண வேண்டியதாக இருக்கும். ப்ரெஸ் இன்ஃபர்மேஷன் பியூரோக்கு, உங்கள் மாதிரி ஊடகங்களுக்கு இன்றைக்கி வந்து தலையாய கடமை. இன்னும் சொல்ல போனால் இட் வில் பி முக்கியமான வேலையாக நான் கருதுறது என்னடான்னா, இனி வரப்போகிற காலகட்டம் அடுத்த ஒரு 6 மாதங்களுக்கு. ஏன்னா இன்னைக்கு சைனா வந்து ஒரு ஃபுல் ஃப்ளெஜ்ட் வார் இந்தியா மேலே நடத்தாது. பாகிஸ்தான் நடத்துறதுக்கு வாய்ப்பே இல்லை. சரி, அவங்க 2 பேர் நடத்தாட்டி பங்களாதேஷ் நடத்துமான்னு நெக்ஸ்ட் கேள்வி வரும். டீஸ்டார் எட்ஜில் 4 மாதமாக நம்ம போர் பயிற்சிகள், அதாவது எக்ஸசைஸ்ன்னு சொல்லுவாங்க, வார் கேம்ஸ், அது பண்ணிகிட்ருக்கோம். அது பண்ணிகிட்ருக்கிறது பங்களாதேஷ் இராணுவமும் பார்த்துட்ருக்கு, சைனாவும் பார்த்துட்ருக்கு. அவங்க என்னடான்னா நேபாள், இந்த சைடு பூட்டான், இந்த சைடு வந்து பங்களாதேஷ் வர இடத்துல
அந்த குறுகிய அந்த 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 ஜங்ஷனில் வந்து சைனாக்கு இன்க்ரெஸ் பண்ண முடியும். இது பங்களாதேஷோட ஒரு இமேஜினேஷன். யூனிஸ் தூங்கி எழுந்து அவர் புதுசாக ஒரு கற்பனை உலகத்தில் இருந்து அவருக்கு திடீர்னு மைண்ட்லேருந்து வரக்கூடிய ஐடியாக்கள் இதெல்லாம் இது மாதிரி ஐடியா வருது. ஸோ அந்த ஐடியா கவுண்டர் பண்ணுறதுக்கு டீஸ்டார் ரிட்ஜில் நம்ம கண்டினியூஸாக எக்ஸசைஸ் பண்ணிகிட்ருக்கோம். சப்போஸ் இஃப் ஈஸ்டர்ன் கமாண்ட் இஸ் ஆஸ்ட் டு மூவ் பண்ணு அப்படின்னாங்கன்னா இட்ஸ் ஹார்ட்லி a மேட்டர் ஆஃப் 12 hours கேம். சைனா ஆல்சோ நோஸ் தட். பட் அவங்க வந்து டைரக்ட் கான்ஃபரன்டேஷனிஸ்ட் அப்ரோச் இந்தியா கூட எடுக்க மாட்டாங்க. ஆனால் பிரச்சனைகள் மற்ற ரூபத்தில், உள்நாட்டு பிரச்சனைகள் ரூபத்தில், அரசியல் சார்ந்த பிரச்சனைகள் ரூபத்தில், அவர்களுக்கென்றே சில பேப்பர்கள், அதாவது ஊடகங்கள் அவர்களுக்கென்றே வேலை செய்வதற்கு சிலதை நம்ம பேனும் பண்ணியிருக்கோம். இங்கே ஒரு ஊடகம் வந்து காலைல ஒரு நியூஸை போட்டு விட்டு 5 பிளேன் விழுந்துருச்சுன்னு சொல்லிட்டு உடனே டிலீட் பண்ண வேண்டிய ஊடகம். அவங்களோட ப்ராக்சிமிட்டி சைனாக்கு என்னன்னு சொல்லிட்டு மக்களுக்கு தெரியும். எலக்ட்ரிக் பல்புக்கு வரக்கூடிய ஒரு சர்க்கியூட் வயர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேரோட ஒரு பப்ளிகேஷன் வந்து பேன் பண்ணியிருக்கோம். இது மாதிரி மீடியா ஹவுசஸ் வந்து நிறைய ஹவுசஸ் அவங்க வந்து இன்டைரக்டாவோ டைரக்டாவோ அவங்க வந்து கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த நெரேட்டிவை வந்து அவங்க கையில் எடுப்பாங்க. இட் வில் பி a gray zone warfare. இந்த ட்ரோன் அட்டாக்ஸை வந்து இந்த ட்ரோன்ஸான இந்த ட்ரோன் டைப் ஆஃப் அட்டாக்ஸ் இருக்கு பாருங்க, இந்த அட்டாக்ஸ் வந்து இந்தியாக்குள்ள நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா பங்களாதேஷ்லேயே ஒரு பழைய ஹிஸ்ட்ரி இருக்கு. ஒரு கேஃப்ல வந்து ஒரு அட்டாக் நடந்தது, 29 பேர் கொண்டுட்டாங்க 2016 நினைக்கிறேன். அப்பயும் ட்ரோன் யூஸ் பண்ணாங்க. எதிர்கட்சி தலைவர், மாண்புமிகு எதிர்கட்சி தலைவர், இந்தியாவோட தலைவர் அவரே சொன்னார் ட்ரோன் வந்து ஈஸியாக மேனுஃபேக்சர் பண்ணி அதை வச்சு அடிக்கலாம்னு சொல்லிட்டு. அவருக்கு எங்கேருந்து ஐடியா வந்ததுன்னு தெரியல, ஒருவேளை சைனா கொடுத்தாங்களா என்னன்னு தெரியல. ஸோ அந்த ஐடியாவையும் நம்ம எடுத்து பார்க்கும்போது இது மாதிரி அட்டாக்ஸ் வந்து இந்தியாவுக்குள்ளே நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. இன்டர்னல் ஸ்டெபிலிட்டியை வந்து சீர்குலைக்கிறதுக்கான வாய்ப்புகள் சைனா கையில் எடுக்கும். அடுத்தது தே வில் ஹைட்டன் தி இண்டஸ்ட்ரியல் எஸ்பனேஜ். நீங்கள் மறந்துடக்கூடாது, முன்ன டிஆர்டிஓ மாத்திரம் செய்து கொண்டிருந்த கருவிகளை இன்று பிரைவேட், அதாவது தனியார் நிறுவனங்கள், ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள் நிறைய பண்ணிட்டு இருக்கு. அவங்களோட செக்யூரிட்டி கட்டமைப்பு, பாதுகாப்பு கட்டமைப்பு, ஒரு இண்டிவிஜுவலாக இருக்கலாம், இல்லை கலெக்டிவாக ஒரு 10 பேராக இன்ஜினியர்ஸாக கூட இருக்கலாம், அவங்களோட சோஷியல் மீடியா போஸ்ட் எல்லாத்தையுமே அந்த கட்டமைப்பை வந்து ஸ்ட்ரென்தன் பண்ண வேண்டியது இப்போது தலையாய கடமையாக இருக்க போகுது. ஏன்னா இங்கே அவங்க இன்ஃபில்ட்ரேட் பண்ண பார்ப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு இப்போ இந்தியா வந்து எப்படி பண்ணுதுன்ற செய்தி அவங்களுக்கு ரொம்ப தேவை. தேர் கம்ப்ளீட்லி இந்த சண்டேல வந்து எலிமெண்ட் ஆஃப் சர்ப்ரைஸ் இந்தியா கிட்ட இருந்தது ஒரு பெரிய அட்வான்டேஜாக நம்மளுக்கு இருந்தது. இந்த எலிமெண்ட் ஆஃப் சர்ப்ரைஸ் அவங்களுக்கு இந்தியா கிட்ட இருக்கக்கூடாதுன்னு அவங்க பார்க்குறாங்க. மூணாவது அவங்க பண்ண போகிறது, பிரம்மபுத்திரா நதி மேலே அவங்க கட்டிகிட்டு இருக்கிற டேம் ஆனது, அதை ஸ்பீடப் பண்ணுறதுக்கு அவங்க எல்லா வாய்ப்புகளையும் தேடுவாங்க. அதே சமயத்தில் பாகிஸ்தானோட பிரச்சனையிலேருந்து அவங்கள மீண்டு வர செய்யும் வண்ணம் முகமது டேம் ப்ராஜெக்ட்னு ஒன்று இருக்குது. அது வந்து கைபர் பக்துன்வால கட்டிகிட்டு இருக்காங்க, ஸ்வாத் ரிவர் மேலே கட்டிகிட்டு இருக்காங்க. அதுலேருந்து வர உபரி நீரானது இண்டஸ் நதியில் கலக்கும் வண்ணம் அதை கட்டணும்னு சொல்லிட்டு ஒரு சைனா வந்து இப்போது அதிகம் அது மேலே எக்ஸ்பெண்டிச்சர் போட்டுட்ருக்காங்க. மூணாவது என்ன பண்ணுவாங்கன்னா, தே வில் ட்ரை டு ரீஆர்ம் பாகிஸ்தான். அவங்க J-20 பிளேன்ஸ் போயிட்டு J-20 பிளேன்ஸை கொடுப்பாங்க, ஏன் J-35 கூட கொடுப்பாங்க, அட்வான்ஸ் ஃபைட்டர் பிளேன்ஸ். ஆனால் எல்லா பிளேனுமே கொடுக்கலாம், ஆனால் அந்த பிளேன்களோட போர் புரியும் தன்மை யாருக்கும் தெரியாது. அதே சமயத்தில் நாம் போர்க்கருவிகள், நமது பிளேன்கள் ரஃபேல் ஆகட்டும், இல்லை LCA தேஜஸ் ஆகட்டும், இல்லை நம்ம Su-57, ஏன்னா நம்மளுக்கு வந்து 5th ஜென்ரேஷன் ஃபைட்டர் வந்து தேவைப்படுது. ஸோ இந்த கேப்பை வந்து பிரிட்ஜ் பண்ணுறதுக்கு நம்மளோட இராணுவ செலவீனங்களை கொஞ்சம் அதிகப்படுத்த வேண்டிய கட்டாயத்துக்கு நம்ம தள்ளப்படுவோம் கூடி சீக்கிரம். இப்போ 2.5% நம்ம செலவு பண்ணிகிட்ருக்கோம். அட்லீஸ்ட் 3% ஏற்ற வேண்டிய கட்டாயத்தில் தள்ளப்படும். பல ஆண்டுகளாக நம்ம வந்து 2.5லேயே நிற்கிறோம். 2.25, 2.3, 2.4, 2.5. நான் சொல்கிறது நம்மளோட சம்பளம், இராணுவ அதிகாரிகள், வீரர்கள்
எல்லாருக்கும் கொடுக்குற சம்பளம் ப்ளஸ் அக்விசேஷன் ப்ளஸ் மெயின்டெனன்ஸ் எல்லாம் சேர்த்து இவ்வளோதான். பாகிஸ்தான் எவ்வளோ பண்ணுது தெரியுங்களா? இப்போ 14% பண்ணிட்டு இருந்தீங்க, 18% ஆக்கியிருக்காங்க. $1 பில்லியன் வாங்கின பாகிஸ்தான் இப்போ $4.9 பில்லியன் டிமாண்ட் பண்ணியிருக்காங்க அவங்களோட ஏர்பேசஸ் எல்லாம் ரீபில்ட் பண்ணுறதுக்கு. ஸோ இதுக்கு சைனா வந்து வழிவகுக்கும். சைனாவோட இன்னொரு மேஜர் ரோல் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்சஸை வந்து அதிகம் அவங்க ரெக்ரூட் பண்ணுவாங்க. தே ஹேவ் டிஃப்ரெண்ட் டெக்னிக்ஸ். அவங்களோட சைனீஸ் யூனிவர்சிட்டிஸில் போய் படிச்சுட்டு வந்த மாணவர்கள், இங்கே இருக்கக்கூடிய அவர்களின் கிளைகளான சில கட்சிகள், சைனாவுக்கு சப்போர்ட் கொடுக்கும் கட்சிகள், அவர்கள் கண்ட்ரோல் செய்யும் சில கல்வி ஸ்தாபனங்கள், அது சில டெல்லியிலேயே இருக்குது, உங்களுக்கே தெரியும். அந்த ஸ்தாபனங்கள் மூலமாக ஒரு நெரேட்டிவ் செட்டிங்கை வந்து ட்ரை பண்ணுவாங்க. ஸோ இட் வில் பி மோர் ஆஃப் அ நெரேட்டிவ் வார் வித் சைனா. அந்த நெரேட்டிவ் வார். ரெண்டாவது, எனக்கு தெரிஞ்சு சைனா வில் ட்ரை டு அப்ளை ப்ரெஷர் இன் ஸ்ரீலங்கா. ஏன்னா நீங்கள் அடிப்படையாக ஒன்று எடுத்து பார்க்கணும், எல்லா நாடுகள்லையுமே நேபாள் ஒரு விதத்துலேயும் இன்னொரு விதம் இந்தியா பக்கம் லீன் ஆச்சு. பங்களாதேஷ் ஓகே, இட்ஸ் எல்லாருக்கும் தெரிந்த கதை. பாகிஸ்தான் we were fighting against them. பூட்டான் இந்தியா பக்கம் என்ன, அது நம்மளோட ப்ரொடெக்டரேட்டாக இருந்தது. மால்டீவ்ஸ் வாயே திறக்கலாம், அவனோட நிலைமை என்னன்னு சொல்லிட்டு அவங்களோட நிலைமை நம்மளுக்கு தெரியும். இதில் நம்மக்கிட்ட எல்லா சப்போர்ட்டும் வாங்கிட்டு, லைன் ஆஃப் கிரெடிட் வாங்கிட்டு, எல்லாம் வாங்கிட்டு நியூட்ரலிட்டி மெயின்டைன் பண்ண நாடு இது ஸ்ரீலங்கான்னு சொல்லலாம். அங்கே இருக்கிற அரசு எது? இட்ஸ் அ கம்யூனிஸ்ட் பார்ட்டி கவர்மெண்ட். ஜனவிமுக்தி பருமனான்றதே ஒன்றுமே இல்லை. இது அது ஒரு கம்யூனிச சித்தாந்தத்தை கொண்ட ஒரு அரசு தான். ஆனால் அவங்க இப்போ வரைக்கும் பார்க்கும்போது நியூட்ரலிட்டி மெயின்டைன் பண்ணுற மாதிரி தான் தெரியுது. நியூட்ரலிட்டியே நான் தப்புன்னு சொல்கிறேன் சார். உனக்கு சோத்துக்கும் தண்ணிக்கும் ரேஷனுக்கும் அடிப்படை ஆயிலுக்கும் நீ திண்டாடும் போது யார் உங்க கூட நின்னது? இந்தியா. அப்பேற்பட்ட சூழ்நிலையில் நீ நியூட்ரலிட்டி மெயின்டைன் பண்ணுறேன்னா அவருக்கும் உங்களுக்கு சண்டை. நீங்கள் எனக்கு முந்தின நாள் தான் வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணியிருப்பீங்க என்னோட பெரிய கஷ்டத்துலேருந்து. நான் போயிட்டு ஸ்ட்ரைட்டாக பக்கத்தில் இருக்கவருக்கு போயிட்டு சரி அடிச்சுக்காதீங்கப்பா அப்படின்னு சொல்கிறது ஒரு விதம். சரி அடிச்சுட்டு யார் வின் பண்ணுற பார்க்கலாம் அப்படின்னு சைலண்ட்டாக உட்காந்துக்கிட்டா. டோன்ட் யூ திங்க் தட் ஸ்ரீலங்கா ஷுட் ஹவ் கிவன் அ ஸ்டேட்மெண்ட்? ஸோ திஸ் ஷோஸ் தட் சைனா ஹேஸ் சேட்டலைட்ஸ். அவர்கள் தரப்பில் பேசும் நபர்கள் இருக்கிறார்கள். இன்னொன்று மறந்துடக்கூடாது, ரஷ்யா இஸ் ஆல்சோ வெயிட்டிங் ஃபார் இட்ஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. சைனா வந்து இன்னைக்கு அவங்க கை ஓங்கினதாக அவங்க கருதிட்டு இருக்காங்க. எல்லாரும் மறந்துடுறது என்னடானா, ரஷ்யா வந்து நம்ம இந்த மொத்த கால்குலஸ்லேயே நம்ம சேர்க்கறதே இல்லை. அந்த சோவியத் உடஞ்சதுக்கு அப்புறமே ரஷ்யாவை எந்த கேம்லையும் சேர்த்துக்கிறது. வினோத் சார், நான் உங்களை ஒரு கேள்வி கேட்குறேன். ரஷ்யா பாப்புலேஷன் எவ்வளோ இருக்கும்? 15-16 கோடி. மொத்த யூரோப் பாப்புலேஷன் 60-65 கோடி இருக்கும். அமெரிக்கன் பாப்புலேஷன் ஒரு 30-35 கோடி, 34 கோடி. ஓகே, 35 கோடின்னு வச்சுக்கோங்க. 30-35 கோடிக்குள்ளே இருக்கும். சார் 2 கண்ட்ரி பாப்புலேஷன் சேர்த்தா சுமார் 100 crores வச்சுக்கோங்க. யூரோ ப்ளஸ் இந்த நேட்டோ ப்ளஸ் இது சேர்த்தா ரஷ்யாவோட பாப்புலேஷன். இந்த 15 கோடி பண்ணுற பிரச்சனைக்கு யார்கிட்ட போய் ஒப்பாரி வைக்கிறாங்க? இந்த 65 கோடி போய் அந்த 35 கோடி கிட்ட போய் ஒப்பாரி வைக்கிறாங்க, என்னை காப்பாத்து அப்படின்னு சொல்லிட்டு. இந்த 15 கோடியும் இந்த 35 கோடியும் 65 கோடியும் சேர்ந்துக்கிட்டு இந்த 15 கோடியை அடிக்கிறதுக்கு யுக்ரைனை வளர்த்து விடுது. யூ அண்டர்ஸ்டாண்ட் த கேம். பட் ஸ்டில் there is no win. Russia is winning the war. அவங்க நினைச்ச பல $பில்லியன் செலவு பண்ணி இன்னைக்கு நேட்டோ ஒரு ஆப்ஜெக்டிவ் அச்சீவ் பண்ணல, அமெரிக்கா ஒரு ஆப்ஜெக்டிவ் அச்சீவ் பண்ணல. இன்னும் சொல்ல போனா இன்னைக்கு அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு இருக்கக்கூடிய பெரிய ஒரு வைத்தறிச்சல்னு சொல்லலாம், இல்லை ஒரு அவங்க தாங்க முடியாத ஒரு துயரமனே என்ன சொல்ல முடியும்னா, நாம் தகர்த்தது வெறும் சைனாவோட டிஃபென்ஸ் மெக்கானிசம் இல்லை, நாம் தகர்த்தது அமெரிக்காவோட சிஸ்டம்ஸு கூட. ரேதான் டிஃபென்ஸ் சிஸ்டம்ஸ்ன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க.
அவங்களோட ரேடார்ஸ் அண்ட் சென்சார்ஸையும் நம்ம தகர்த்திருக்கோம். அவங்க எதிர்பார்க்கல. நாளைக்கு அவங்க வந்து இதை வெளியே விற்க போனாண்டான்னா யார் வாங்குவா? ஸோ அந்த இடத்துல ஒரு புள்ளியில சைனாவுக்கும் அமெரிக்காவுக்கும் ஒரு உடன்பாடு ஏற்படும். அவங்கள பொறுத்த வரைக்கும் நீ 1 நான் 2, நம்ம பொசிஷன் செக்யூரா வச்சுக்கலாம். லெட் அஸ் நாட் அலோவ் இந்தியா டு grow. நம்மளோட கவுண்டர் லாஜிக் என்னவா இருக்குடான்னா, சைனாவை சவுத் சைனா சீக்குள்ளேயே எப்படி கண்ட்ரோல் பண்ணி வச்சுக்கிறது, அதுக்கான வழிமுறைகளை நம்ம தேடிட்டு இருக்கோம். ரெண்டாவது, நீங்க ஒன்று யோசிச்சு பாருங்க, சைனா வந்து இஸ் எனர்ஜி ஸ்டார்வ்டு கண்ட்ரி. கரெக்ட். அது நம்ம போன வாட்டி டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். எண்ணெய் சரி, நீங்க நினைக்கலாம் சுத்திகரிப்பு ஆலைகள், எண்ணெயை தேக்கி வைக்கிற கிடங்குகள் நான் கட்டிக்கிட்டே இருந்தா என்னால் சார், எண்ணெய்க்கும் லைஃப் ஸ்பேன் இருக்கு சார். ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் எண்ணெயை நீங்க தேக்கி வச்சிங்கன்னா அது டிகிரேட் ஆகிட்டே இருக்கும், அதோட குவாலிட்டி வந்து கம்மியாயிடும். ஏன்னா தட்பவெப்பநிலை அதோட இதுக்காக அதோட குவாலிட்டி வந்து அந்த இருக்காது, ஸ்டாண்டர்ட் இருக்காது. சைனா வந்து என்ன பண்ணியிருக்காங்க, அவங்க அலாங் த கோஸ்ட் லைன் நிறைய டீபாட்ஸ், சைனீஸ் டீபாட்ஸ்ன்னு சொல்லுவாங்க, எண்ணெய் கிடங்குகளை கட்டியிருக்காங்க. பட் இந்த எண்ணெய் கிடங்குகள் எத்தனை நாளுக்கான எண்ணெயை தாக்கு பிடிக்கும்? ஸோ அவங்களுக்கு எண்ணெய் வரத்துக்கான சோர்ஸ் என்ன, எங்கேருந்து? சரி, ஓகே, இன்னைக்கு ஈரான்லேருந்து வாங்குறாங்க, ரஷ்யாலேருந்து வாங்குறாங்க. ரஷ்யா எத்தனை நாள் சைனாக்கு வந்து அடிவரடியாவோ இல்லை அவர்களுக்கு செகண்ட் ஃபிடில் ப்ளே பண்ணுற இடத்துல இருக்கும்? யுக்ரைன் போர் முடிஞ்ச உடனே ரஷ்யா இதே ரஷ்யாவா இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்களா? ஒன்று. ரெண்டாவது, சர்கே லெவ்ரோவோட ஸ்டேட்மெண்ட்டை பாருங்க. சைனாக்கும் இந்தியாவுக்கும் எங்களோட 2 நண்பர்களுக்கும் வெஸ்ட் சண்டையை மூட்டி விடுதுன்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காரு. கரெக்ட். ஸோ இட் இஸ் அ வார்னிங் சைன் டு சைனா தட் இந்தியா கூட நீ சண்டையை வச்சுக்காத, என்னை பொறுத்த வரைக்கும் உன்னை நான் எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டாக பார்க்குறேனோ அவ்வளோ இம்பார்ட்டன்ட் தான் இந்தியாவை பார்க்குறேன்னு சொல்லிட்டு. அண்ட் இன்னொரு விஷயத்தையும் மறந்துடாதீங்க, ஆன் எனி கிவன் டே ரஷ்யாவுக்கும் சைனாவுக்கும் இருக்கக்கூடிய எல்லை பிரச்சனைகள் இன்னும் இருந்துகிட்டு தான் இருக்கு. ஒரு காலகட்டத்தில் ரஷ்யா அடின்னு அடித்து துவம்சம் பண்ணாங்க சைனாவை, அதுக்கப்புறம் தான் சைனா ஒழுங்காச்சு. ஸோ சைனாவுக்கு இருக்கக்கூடிய அந்த மிலிட்ரி மைட், அவங்களுக்கு இருக்கிற அந்த மிலிட்ரி இண்டஸ்ட்ரியல் காம்ப்ளெக்ஸ் ஆனது, அதை வந்து நம்ம ஓவர் எஸ்டிமேட் பண்ணிட்டோமோ என்ற ஒரு கண்ணோட்டம் இன்னைக்கு பல நாடுகள் இடையே நிலவி கொண்டு இருக்கிறது. இதை வெளிச்சம் போட்டு காட்டியது ஆபரேஷன் சிந்தூர். அவர்களை வெளிச்சம் போட்டு காட்டியதால் பலனடைந்தது வெஸ்ட் இல்லை. பலனடைஞ்சிருக்கணும்னா சைனா அடி வாங்கினா ஆட்டோமேட்டிக்காக பலனடைய வேண்டியது யார்? யுனைடெட் ஸ்டேட்ஸ், இல்லை பிரான்ஸ், இல்லை யூகே, குறைந்தபட்சம் ரஷ்யா. ஆனால் இங்கே பலனடைந்தது யார்? இந்தியா. ஸோ இந்தியா வந்து நேரடி போர் மூலம் ஜெயிப்பதற்கு அவர்கள் அணுக மாட்டார்கள். ஆனால் உள்நாட்டு பிரச்சனைகளை அதிகப்படுத்துவதற்கு சைனா பல முயற்சிகளை எடுக்கும். அதற்கு அவர்கள் கையாளும் விதம் மிஸ்இன்ஃபர்மேஷன் வார்ஃபேர், ப்ராபகண்டா, மீடியா அவுட்லெட்ஸ். ஸோ உள்நாட்டு கிளர்ச்சியை ஏற்படுத்தும் மூலியமாக தான் இந்தியாவை வந்து பலவீனப்படுத்த முடியும்னு சைனா நம்பும். சைனா அதை நோக்கி தான் நகரும். ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன். ஒரு ஷாஹீன் பாக் மாதிரி ஒரு ப்ரொட்டஸ்ட், ஒரு ஃபார்மர் ப்ரொட்டஸ்ட், ஒரு அஜிடேஷன், இந்த அரசாங்கத்தை அதுக்குள்ளேயே வந்து அவங்களோட உள்நாட்டு பிரச்சனைகள்லேயே கட்டி போட்டு வச்சா அது அவர்களுக்கு ஒரு ஒரு ஏதுவான சூழ்நிலை இல்லை அவங்களுக்கு. இல்லை, இங்கே தமிழ்நாட்டிலேயே ஃபாக்ஸ்கானில் ஒரு பிரச்சனை வந்தப்போ தி வீக்கில் ரிப்போர்ட் பண்ணும்போது அதில் சைனீஸோட இன்ஃப்ளூயன்ஸ் இருந்திருக்குன்னு சொல்லிட்டு அவங்க ரிப்போர்ட் பண்ணியிருந்தாங்க. ஃபாக்ஸ்கானில் ஒரு ஃபார் யுவர் இன்ஃபர்மேஷன், லெட் மீ ரிவீல் யூ த ஃபேக்ட், கூடங்குளமில் நடந்த பிரச்சனையில் கூட சைனாவோட கை இருந்திருக்கு. ஸ்டெர்லைட்டில் சைனாவோட கை இருந்திருக்குன்ட்டு பரவாயில்ல எல்லாரும் பேசிக்கிட்டாங்க, உங்களுக்கும் தெரியும், எல்லாருக்கும் தெரிந்த உண்மை. அதுக்கப்புறம் சைனாவோட காப்பர் வந்து வேல்யூ அதிகமாக இருக்கு, நாம வந்து காப்பரை வந்து இம்போர்ட் பண்ணக்கூடிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டோம். அதாவது ப்ரொடக்ஷன் பண்ணிட்டு இருந்த நாடு காப்பரை இம்போர்ட் பண்ண, அதனால லாபம் அடைந்தது யார்? இங்கே அவருக்காக வக்காலத்து வாங்கும் நிறைய பேர் இருக்கிறார்கள். These are social media influencers, political influencers, civil society influencers, human rights activists, student unions. இது மாதிரி அவங்க பல்வேறு கட்டங்களாக இதை நிறுவி வச்சிருக்காங்க.
இதை வந்து நம்ம வந்து நார்மல் வார்ஃபேரில் நீங்கள் அப்ரோச் பண்ண முடியாது. நீங்கள் எடுத்துட்டோன்னே போய் அரெஸ்ட் பண்ணால் அது ஒர்க் அவுட் ஆகாது. ரெண்டாவது அது அது ஜனநாயக நாட்டில் நம்ம நாட்டில் வந்து அது மாதிரி பண்ண முடியாது. சோஷியல் மீடியாவை முடக்க முடியாது, பேன் எடுத்துகிட்டு வர முடியாது. பட் என்ன பண்ண முடியும்டான்னா, இந்த ஆப்ரேஷன் சிந்தூர் லைவ்ல இருக்கிற வரைக்கும் இந்தியாவுக்கு அகேன்ஸ்டாக யாரெல்லாம் எழுதுறாங்களோ அவங்கள வந்து பிளாக் லிஸ்ட் பண்ண முடியும். ஆல்ரெடி இந்த ப்ராசஸ் அதனால தான் ஆப்ரேஷன் சிந்தூரில் லைவ்லேயே வச்சிருக்கோம் நம்ம. இட் டஸ் நாட் ஸ்டாப். இன்னைக்கு நிறைய ஜெர்னலிஸ்ட் அண்டர் ஸ்கேனர் இன்னைக்கு இந்த பாகிஸ்தானுக்கு உளவு பார்த்தவங்க, இந்த பிளாகர்ஸ், இவங்க எல்லாம் நெக்ஸ்ட் லிஸ்ட் வந்து இந்த சைனாவோட லிஸ்ட் கூட ஒன்று வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. சில பேர் கல்வானில் பிரச்சனை நடக்கும்போது நடுராத்திரியில் போயிட்டு சைனீஸ் அம்பாசிடரோட விருந்து உண்டவர்களும் உண்டு. அவர்கள் இன்று இந்திய அரசாங்கத்தை அங்கேயே தாக்குதல் நடத்தினா அது முன்கூட்டியே சொல்லிட்டியான்னு சொல்லிட்டு இந்திய அரசாங்கத்தை கேள்வி கேட்பவரும் உண்டு. So we need to understand the larger picture. China will not directly attack India. They have learned their lessons in Galwan. கல்வான்ல இருந்த பிரச்சனை வந்து அவங்களுக்கு 2 பாடங்களை கற்றுக் கொடுத்தது. ஒன்று, அவர்கள் இராணுவ படையானது பலத்தில் சிறந்ததாக இருக்கலாம், ஆனால் நேருக்கு நேர் மேன் டு மேன் அப்படின்னு எடுத்து பார்த்தா, ஒரு போர் வீரனுக்கு போர் வீரன் அப்படின்னு கம்பேர் பண்ணி பார்த்தா இந்திய போர் வீரனுக்கு சமானம் இல்லை. அந்த விஷயத்தில் பாகிஸ்தான் போர் வீரர் பெட்டர். அட்லீஸ்ட் அவனுக்கு ட்ரைனிங்கு அந்த இதெல்லாம் ஃபார் பெட்டர். அவனுக்கு இவனுக்கு ஹை ஆல்டிடியூட் ஜோன் வார்ஃபேர்னால என்னன்னு தெரியாது இவனுக்கு, சைனாக்கு. ரெண்டாவது நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா சைனாக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை அவங்களோட வளர்ச்சி சதவீதம் விழறது இல்லாமல் மற்ற ரேர் எர்த் மெட்டல்ஸ் இது மேலே இருக்கக்கூடிய கட்டுப்பாடு மெதுவாக சரிந்து கொண்டு வரும். ஆஸ்திரேலியா சில இடத்த வந்து அவங்க கைப்பற்றிட்டு இருக்காங்க. அதே மாதிரி மியான்மாரில் வந்து அமெரிக்கன் என்ட்ரி வந்து மியான்மார்லேருந்து போயிட்டு இருந்த ரேர் எர்த் மினரல்ஸ் அதை கட்டுப்படுத்துறதுக்கு தான். இன்ஃபேக்ட் அவர்கள் நதிநீர் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் மீது சைனா அதிகம் கான்சென்ட்ரேட் பண்ணுறது. நதி ஓடிச்சுன்னா அதுலேருந்து உற்பத்தி ஆகும் மிகப்பெரிய முக்கியமான பொருள் என்ன? அடியில் மண்ணில் அதாவது தண்ணியில் வர முக்கியமான பொருள் என்ன சார்? சிலிக்கான். சிலிக்கான் எதுக்கு யூஸ் ஆகும்? செமிகண்டக்டர். இன்னைக்கு யார் வேர்ல்டு லீடர்ஸ்? அந்த கோவிட் வந்தப்போ செமிகண்டக்டரை வந்து அதை அவன் கண்ட்ரோல் பண்ண உடனே பல நாடுகளோட ப்ரொடக்ஷன் வந்து ஸ்தம்பிச்சு போச்சு. ஞாபகம் இருக்குங்களா? ஏன் நம்மளோட கேர் மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரியை கூட பெரிய அடி வாங்கிச்சு. ஸோ அவனுக்கு பொறுத்த வரைக்கும் இந்த டேம்ஸ் கட்டுறதும் இந்த இது கட்டுறது எதுக்குடான்னா அந்த சிலிக்கானுக்கு ஒன் ஆஃப் த ரீசன். இந்த வாட்டர் வார்ஸ், இந்த ஹைட்ரோ வார்ஸ் வில் பி தி பிரைம் வார்ஸ். ஸோ இது வரைக்கும் நடந்துட்டு இருந்த டைரக்ட் சண்டைகள், பாகிஸ்தானை வச்சு ப்ராக்சி சண்டைகள் அவன் நடத்துவான். ஆனால் அவன் இந்தியா கூட போடக்கூடிய எல்லா சண்டைகளுமே இனிமேல் ஹைப்ரிட் வார்ஃபேர் தான் இருக்கும். மிஸ்இன்ஃபர்மேஷன் வார்ஃபேர், டிஸ்இன்ஃபர்மேஷன் வார்ஃபேர், ஹைட்ரோ வார்ஃபேர், இப்படி தான் இருக்கும். நெரேட்டிவ் வாஷ், இன்டர்னல் டிஸ்டர்பன்சஸ். ஆனால் அதுக்கு முன்கூட்டிய அரசாங்கம் சில ஆயத்தங்களை செய்துள்ளது. உதாரணத்துக்கு இங்கே இருக்கக்கூடிய நக்சல் அமைப்புகளை சுற்றி வளைத்து கிட்டத்தட்ட நக்சல் ஃப்ரீ ரீஜனாகவே இந்தியாவை மாற்றிட்டு இருக்கு. இப்போ சைனா வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணக்கூடிய நிலைமையில் இருக்கக்கூடியது. சரி, நான் எல்லாம் சொல்லுவாங்க சைனா நேபாள் வந்து அவங்க பக்கம் போயிடுச்சு, நம்ம என்ன பண்ண முடியும்? சரி, நேபாள் போயிடுச்சு, நீங்கள் சாப்பிட்டீங்களா சார்? சாப்பிட்டீங்களா? ஒரு நாளைக்கு எத்தனை ஒரு வேளைக்கு உங்களுக்கு இட்லி பிடிக்குமா? பிடிக்கும். எத்தனை இட்லி சாப்பிட முடியும்? 4 இட்லி சாப்பிடலாம். 4 இட்லி, 5 இட்லி மேக்ஸிமம். கொஞ்சம் நல்லா இருந்ததுன்னா 6 வரைக்கும் போகலாம். 24 இட்லி சாப்பிடணும்னா நேபாள் எவ்வளோ கன்சியூம் பண்ண முடியுமோ, அவனுக்கு எவ்வளோ தேவை இருக்கோ அவ்வளோ தானே கன்சியூம் பண்ண முடியும். அதுக்கு மேலே சைனா டம்ப் பண்ணால் கூட அது யூ கான் கன்சியூம் இட். இது மாதிரி இந்தியா சுற்றி இருக்க எல்லா நாடுகளுக்கும் ஒரு லிமிட்டேஷன் உண்டு. சைனாவோட ஸ்ட்ராட்டஜி இன்ச் பை இன்ச் அவங்களோட நிலப்பரப்பை கபலீகரம் செய்வது தான் அவங்க ஸ்ட்ராட்டஜி. அது அந்தந்த நாட்டு மக்களுக்கே அது ஒரு அச்சுறுத்தலாக மாறிட்டு இருக்கும்போது அவங்க வந்து இந்த சைடு சாய ஆரம்பிப்பாங்க. இப்போ there is a ப்ரோ இந்தியா வேவ் இன் நேபாள். ஆன்டி சைனா வேவ் வந்துட்டு இருக்கு.
ஆல்ரெடி பங்களாதேஷ்ல வந்து இப்போ ரீசன்ட் டெவலப்மெண்ட்ஸ் 2 நாள்ல டெவலப்மெண்ட்ஸ் எடுத்து பார்த்தா அவாமி லீகை பேன் பண்ண உடனே அவாமி லீக் மேல ஒரு பாசிட்டிவ் சென்டிமெண்ட் பங்களாதேஷ் மக்களிடையே உருவாகும். ஆர்மி வந்து இந்த சுதந்திர வரலாறையும் இந்த சுதந்திர போராட்டத்தையும் கொச்சைப்படுத்தும் விதமாக யார் பேசினாலும் இதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் அப்படின்னு இருக்காங்க. ஸோ இந்த பாகிஸ்தானுக்கும் பங்களாதேஷ்க்கும் ஒரு ஆக்சிஸை உருவாக்கி 2 சைடு நம்ம இந்தியாவை ஸ்குவீஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு போட்ட பிளான் இருக்கு பாருங்க. அது கவுண்டர் எஃபெக்டிவ் பிளான். வக்கர் ஜமானோட ரஷ்யா விசிட்டு, இந்தியாவோட சில ஏற்பாடுகள், certain things can be said, certain things need not be said அப்படின்னுவாங்க. இதெல்லாம் வந்து அந்த ஒரு ஃப்ரேம் ஒர்க்கில் தான் அமையுது. நம்ம ஹோலிஸ்டிக்காக பார்த்தா சைனாவோட ப்ராபகண்டா will increase day by day for next 3 to 4 months. Watch out for it. நன்றி சார். பல்வேறு கேள்வி. தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச். ஜெய் ஹிந்த். ஜெய் ஹிந்த். ஜெய் ஹிந்த்.